எல்லாம் வணிக ரீதியா எடுக்கிற போது உணர்வு ரீதியா எடுக்கிற படங்கள். அதுல இந்த இடத்துல எனக்கு ஒரு வித்தியாசமா அந்த இடத்துல நீங்க பேசணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டனால சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் பயந்தாரு. டிவில மாதிரி கொண்டு போல அத்துருவான என்ன பண்ணிட்டு ஒரு இரவு நடிகை போய் உட்காந்துருப்பீங்க. உங்க உணர்வை தெரிஞ்சு ரொம்ப வேகமா முடிச்சிருது. ஏன்னா இன்னைக்கு சுருக்கமா பேசினாத்தான் கேட்பாங்க இருக்கா. ஏன்னா காஞ்சிபுரம் வேதாந்த சாமி ஒரு ஆள் கூப்பிடாரு தன்னுடைய சிஷியனுக்கு வாப்பா, என்ன சாமி நீ திருப்பூருக்கு ஓடி போய் திருவங்கடாச்சேரி சந்தித்து திருக்குளத்திலிருந்து வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூர் எடுத்து திரும்பும் போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டா சொல்லிட்டு வா அப்படி பசங்க முடிச்சான். ஏடா சொல்லிருக்கியா? சொல்லிருக்கேன் சாமி. எப்படி சொல்வார்? கும்பகோணதாசன் குட்டையில் விழுந்தேன் அவ்வளவுதானையா? ஏயா ஒருத்தர் கிணத்துக்குள்ள விழுந்தாய 1.25 நேரம் பேசுவாங்க. அது மாதிரி பேசணும்னா குழப்பமா போகும். அதுதான் சுருக்கமா கைபேசி. உண்மை தமிழ்ல பேர் வச்சிருக்கிற படம் நான் சென்னை தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கேன் வர. ஏன்னா இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலே இருப்போம், தமிழ்லயே படிப்போம். இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா மட்டும் உடனே பதில் ஹவ் ஆர் யூ ஃபைன் அப்படின்னு அடுத்த செகண்ட். அதே தமிழ்ல கேள்வி என்ன எப்படி இருக்க? ஏதோ இருக்கணையா நீ வேற உங்களுக்கு வச்சுட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி 3/4 நேரம் பேசியிருக்காங்க. அந்த ஆள் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதே கேள்வித்தான் தமிழ்ல கேட்டேன். அப்படி இருக்கு என்ன செய்யிருப்பீங்க. அதே போல நான் ஒரு தடவை வெளிநாடு போப்போ கொஞ்சம் குழப்பம் அவ்வளவுதான். அரேபியாவில் ஏர்போர்ட்ல இறங்கணும்னா அந்த நாட்டுக்காரன் பக்கத்துல வந்து சாங்காய் இருந்தாரு. சரி பேரத்தான் கேட்கலாம் வச்சு மதுரை முத்து அப்படின்ட்டேன். மறுபடியும் சத்தமா சொன்ன சாங்காயம். சரி தூர சத்தமாத்தான் சொல்லல் போட்டு மதுரை முத்தியா அப்படின்ட்டேன். அவர் கோச்சிட்டு போயிட்டார். என்ன ரிசீவ் பண்ண வந்து தப்பு பேர கேட்கலையா? இந்த ஊர்ல சாங்காய்னா வணக்கம் அர்த்தம். பதிலுக்கு அவர்கிட்ட சாங்காய் சொல்ல முடியாது. நான் தேடி கண்டுபிடிச்சு அவர் பக்கத்துல போய் சாங்காய் அப்படின் பதிலுக்கு அவர் மதுரை முத்து அப்படின்னாரு. எனக்கு ஒரு 2.5 வாரம் தூக்கம் வராம 2 வரைக்குமே நம்ம ரீச் ஆகிட்டா. எதுக்காக சொல்றேன்னா தமிழ் மொழிக்கு அழகு. அது அம்மா நேசிக்காம எதுவும் இருக்க முடியாது. ஆனா எந்த தருணத்துல அம்மாவை இழந்தோம். ஏன்னா அம்மா உயிரோட இருக்கும்போது ஒரு அதுக்கு பிடிச்ச ஒரு அதிர்ஷ்டம் கூட வாங்கி தந்துருக்க மாட்டாரு. ஆனா செத்த பின்னாடி பாத்தீங்கன்னா போய் படைப்பாரு சுடுகாட்டு போய். அம்மா வந்து அதிர்ஷ்டம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் எப்ப செத்ததுக்கு பின்னாடி. அதுக்காக இருக்கிறப்ப என்னென்ன இழந்தோம்ன்றத ரொம்ப ஆழமா அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் மூலம் இனிமேல் நம்முடைய சாந்தன் அவர்கள் போன்ற இளைஞர்கள்லாம் இந்த படம் பார்த்த அடுத்த நிமிஷமே தன்னுடைய அம்மாவுக்கு அழைத்து பேசுற உணர்வு எல்லா இளைஞருக்கு வரும்ன்றது எல்லாரும் சத்தியம் இல்லாம இருக்கிறோம். ஏன்னா அம்மாவை நேசிக்காம யாருக்கும் முடியாது. செல்போன் வந்த பின்னாடி அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா செல்போனை கண்டுபிடிச்சவங்கன்னா விளையாட்டு இருக்கலாம். ஆனா அந்த செல்போனை எப்படி எப்படிலாம் பேசுறேன்னு மெத்தட் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ஒரு ஆள் எந்த நேரம் கட் பண்ணணும் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். நீ யார்கிட்ட பேசுகிறேன் மாப்பிள்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். தங்கச்சி எப்படி ஐயோ பிரமாதமியா மறுபடியும் படிக்கிறேன் நல்லா படிக்கிறார் மாப்பிள்ள அந்த ஒரு 20,000 ரூபாய் கட்டுங்க. ஹலோ ஹலோ என்ன கரகரன்றது ஒரு சில்வர் ப்ராப்ளமோ அப்படிங்க. அது எப்படி 20,000 போட்டு கட்டாகும்? நம்ம பிறந்த நேரம் அப்படின்னு போயிட வேண்டியது. அதே உங்களுக்கு மெசேஜ் எனக்கு ஒரு ஆள் கொடுத்தாரு. சார் என் நண்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னாரு. ஏங்க உங்க பொண்ணு நீங்க அனுப்ப வேண்டிய இல்லங்க என் எழுத்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அப்படின்னாரு. அது எவ்வளவு அனுப்பினாலும் ஒரே எழுத்துதான். செல்போனால பல வீட்டுல சண்டை வர்றதே அப்படி இருக்குங்க. வீட்டுக்காரம்மா போன் வாங்கி கொடுத்தா நமக்கு தெரியாது பாவம். எவன் ஆபீஸ்ல இருப்பேமா என் பேச ஆசைப்பட்டு அந்த பச்சை கலர் மட்டும் அமைக்க அப்படி காதல் வீட்டார். இந்த அம்மா முதல் வீட்டுக்காரர் பேச போறோம்னு சாமியை கூப்பிட்டு போன எடுத்து அமைக்கி ஹலோ அதுல ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் நீங்கள் தயவு செய்து வாடிக்கையாளர் தற்சமயம் வேறொரு தொடர்பு வேறொரு தொடர்பு கேட்டா கல்யாணம் 1 மாதம் வழி விளக்கமா எடுத்து பஸ்ல கிளம்பிச்சுங்க. இதனால இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் 15 பைசா கார்டில் அனுப்பும் பண்ணணும். அதை கேட்டு அவ்வளவு சுவாரஸ்யம் இருந்தது. இன்னைக்கு நிறைய விஷயம் மாறிடுச்சு. அதுல நம்ம எப்படி மாறி இருக்கோம்ன்றது அழகா. ஏன்னா யாருக்கும் அட்வைஸும் பண்ண முடியாது. நீ சொல்லி பாருங்க ஒரு காலத்துல போன் வந்தா எல்லாம் வீட்டுக்குள்ள விடுவோம். அந்த டெலிபோன் எடுத்து காதல் வச்சு இப்போ போன் வச்சா பூரா வீட்டை விட்டு வெளியே விட்டாங்க. சிக்னல் கிடைக்காது. ஹலோ 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 நான் 6 கிலோமீட்டர் போய் அப்புறம் அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். காதல வச்ச போயிட்டே இருந்தீங்களா? அப்ப எடுத்து பேச சிரமமா இருக்குன்னு சொல்லி செல்போன் வச்சு நீ எங்க வேணாம் கொண்டு போலாம் அதுல ஒரு குழப்பம். திடீர்னு உள்ள விட்டு எடுக்க மொழி கட்டாயிட்டு அப்புறம் ஒரு ஹெட்போன் 2 வயர் மாட்டிட்டு வயர்மேன் மாதிரி போயிட்டான். அதுலயும் சிரமம் வயர் சுருட்டி மாட்டாக்கிது எட்டினாங்க. அது வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் புல் புத்துன்னு கருப்பா வண்டு மாதிரி ஒண்ணு அப்படி ஒட்டிட்டே போனாங்க. இன்னும் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பாருங்க எதுவுமே எல்லாம் ரோட்ல பேச போறேன். நல்லா தாங்க இருந்தா பூரா செவத்து போலாம் எப்படி தருவாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பெரிய ஒரு மாற்றம் வந்தா கூட மனநிலையை ஒருமுகப்படுத்துறதுக்கு நிறைவுல சொல்லுவேன். அம்மா பத்தி ஒரு சின்ன செய்தி மட்டும் இதே நிறைவு தான் இன்னும் வேற இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஊர்ல பேச்சாளர் சில மைக்க பிடிச்ச பின்னங்கால் பெட்டது வரைக்கும் ஓடுவோம் அப்படின்னு. அதோட பேசுற முறையை பாருங்களேன். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பேச்சு வரமாட்டோம். செல்போனில் பேசுறது ஒண்ணு நேரில் பேசுறது. இப்ப மதுரைக்காரோட பேச்சு சிலர் மெட்ராஸ் முடியாது.
மெட்ராஸ்காரருடைய பேச்சு மதுரை பாப்பல மதுரைக்காரர் ஒரு தடவை மார்க்கெட்ல கோயம்பேடு மார்க்கெட்ல சமைக்கிற கீரை வாங்கக்கா வெளியே கேட்டார். எப்படி கீரை? நான் நல்லா இருக்கிறேன். அது எப்படி கீரை? நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி கீரை? கீரை 2 பேரும் பண்ணியாங்க. இதே போல மெட்ராஸ்கார் மதுரைக்கு வந்தார். போய் உருளைக்கிழங்கு வாங்கக்கா வெளியே கேட்டார். எப்படி உருளை? நீ எப்படி வேணாலும் உருளை, இந்த அங்கிட்ட உருளை, நாங்க நிறைய இடங்களுக்கு அங்கிட்ட உருளைக்கிட்டே இருக்காங்க. ஒரு உருளைக்கிழங்கு வாங்க. இன்னும் திருநெல்வேலி பக்கம் போட்டா அது ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டைலா. ஏன்னா எடுத்து ஒரு சின்ன வேடு போட்டு ஆரம்பிப்பார். என்ன அளவு அப்படின்பாரு. இவன் கல்யாணம் பத்திரிக்கை கொண்டு வைக்க கதவை தச்சிருந்தாங்க. இந்த அளவு என்னைக்கு அப்படின்னு சரியம் முடிச்சவரை நான் கந்து வட்டி கல்யாணத்துக்கு இளவுக்கு கேடா ஒரு மாதிரி. இன்னும் கோயம்புத்தூர் பக்கம் அது ஒரு வாங்க வாங்கி போட்டு போங்க. ஏன் வாங்கிட்டாங்க போட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் போட்டோட முடிச்சாச்சு. அவர் இப்ப அப்புறம் போன்ல பேசுறப்ப ஒரு ஆளுக்கு ஒரு சோயஸ் அதோட காதலிக்கு போன் பண்றப்ப காதலி சொல்லி காதலுக்கு ஏய் எங்க வீட்டுல யாருமே இல்ல. அப்படியே பக்கத்து பல்சர் வாங்கி 10 நிமிஷம் வளர்ந்து போயிட்டாங்க. போய் பாருங்க வீட்டுல போய் ஒரு கூட்டு தொங்குது. மறுபடியும் என்னடி வீட்டுல யாருமே இல்லைன்னா அதான் சொல்லடா யாருமே இல்லை, நாங்களும் வெளியூர் போயிருக்கோம். அதை சேர்த்து சொல்லாட்டி எவ்வளவு குழப்பம் இருப்பாரு. இப்ப காதலி போன் பண்ண அடுத்த செகண்டே போற அந்த உணர்வு அம்மாவுக்கு இருக்கா அப்படின்றத படத்தோட கேள்விக்குரிய மாதிரி வச்சு எல்லாரும் தொகுத்து சொல்லி சார் தனியா கைதுனா முடிச்சுக்கப்பா வேமா அப்படின்றது நாங்க போட்டு வச்சிருப்போம். சிலர் மைச்சத்துக்காரே அப்படி செய்வார். போன வாரம் குற்றாலத்துல சவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லி மைச்சத்துக்கார சொன்னேன். கொஞ்சம் ஏத்துங்க அப்படின்னு ஏத்தி தான் இருக்கேன் கூடாது. அதுக்காக சின்ன சின்ன போட்டு போயிட்டு அதாவது இளைஞர்கள் எந்த மாதிரி அம்மாட்ட பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அழகா பதிவு பண்ணிருக்கிற விஷயம். ஏன்னா இளைஞர் எல்லா விஷயத்திலும் அறிவுபூர்வமா இருக்காங்க, திறமையா இருக்காங்க. இதில் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க. படிக்கிற இன்னைக்குள்ள இளைஞர் ஏன் பாராட்ட அப்படின்னா கெமிஸ்ட்ரி பரிசைக்கு பிசிக்ஸ் படிச்சுட்டு பாஸ் பண்ணிருக்கான். ஏன்னா இப்ப சொந்தமா சரம் கேள்வி விடுறாங்க. அது மட்டும் பாருங்க கேள்வியிலிருந்தே பதில் உருவாப்பாங்க. ஒரு சின்ன கேள்வி, சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அது பதில். சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டுதான் தயார் செய்யப்படுகிறது. வேற எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாதே போட்டான். அதை நடிச்சா 3 மணி வரைக்கும் 30 டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னையா அதை அதன் ஓட்டிருக்கான், இதை இதன் ஓட்டிருக்கான். ஆனா எதை எதனே ஓட்டலைங்க. அப்படியே ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டு பேசாம பெருத்துருவா முழுக்க அவர் மதுட்டார். 15,000 சம்பளத்தை வேணாம் போயிட்டார். அப்படி குழப்பாங்க. அதே போல இன்னொரு பரீட்சை தமிழ் பரீட்சை. தமிழ் பரீட்சை ஒரு கேள்வி ரெகுலரா கேட்பாங்க. செய்வனை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை. அதுக்கு பதிலே தெரியல. சுத்தமா 25 வகை இருந்தாங்க. செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது சென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காம போய் அவரை துடிதுடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கி சோசியல் கொண்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை வச்சு செய்வதான் செய்வனை. உதாரணத்திற்கு எங்கள் மாமா எங்கள் செய்துள்ளார். அது உதாரணம் தெரிஞ்சிருக்கான். அந்த 10 மார்க் வாங்கிட்டு எப்படி இந்த அளவுக்கு இருக்க. அதே கேள்வி கேட்டாலும் எது சாதிச்சு விட மாட்டாங்க. 2ஆம் குலத்துங்க சோழன் யார், 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன் முடிஞ்சு வச்சு. நீங்க எங்கிட்டு பார்த்தாலும் அப்படித்தான். இதை விட இன்னொரு முக்கியமான அது மட்டும் தான் மெயினா சொல்லியா, ஒரு ஊதி பெருசா இருக்கிறதா இன்னைக்குள்ள இளைஞருக்கு உண்டு. எதுவுமே தெரியும் சொல்றது. இந்த கஸ்தூரி பாய்க்கு ஒரு கேள்வி வைப்பாங்க. அதுக்கு தெரியல பேசாம இருக்கலாம். பீச்சிட்டாங்க கஸ்தூரி பாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாயை கொண்டு மெத்தில் வச்சு குடும்பத்தோட படுக்கலாம், இல்ல நடுவீட்டில் வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம். கோவத்தை பாய் 2ஆம் கழிச்சு 2 வீட்டு தரலாம். எதுக்கு நீ போய் பாய் கேட்கிறேன். சரி முடிச்சுட்டு அவங்களுக்கு திருப்பாரு அங்கிட்டு வகவே. கஸ்தூரி பாய் வகைகள் ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆர்டிஸ்ட் பாய், ஸ்கூல் பாய். சரி முடிச்சுட்டு என்னதாயா சொல்ல வர கடைசி பாயிட்ட பார்த்தல கண்ணை கட்டிச்சு. கஸ்தூரி பாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சுட்டு பதிலாம் சர்வசாரமா சொல்றவங்க அம்மாவுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியலையே. எந்த இதுக்கும் பதில் சொல்லிடுவார். இன்னொன்னு அவங்க கேட்கறதுலே பதில் சொல்லுவாங்க. இன்டர்வியூலாம் போயில பாருங்களேன். போய் மேனேஜ் சொல்லுவா சிம்பிளாக கேள்வி கொஞ்சம் பயந்துடாத. நான் சொல்றேன் எதிர்ப்பது மட்டும் சொல்லு கொடுத்துடலாம் வேலை செஞ்சு. கணவன் மனைவி எப்படின்னா வெரி குட் வெரி பேட். அதுலப்பா அதான்ப்பா கேள்வி முடியலையா வெறும் ஏகலப்பா நான் உங்களை லவ் பண்றேன். சரி குஞ்சு ஒரு விளக்குமாறு அந்த ஒரு ஊராத்துக்கு எதிர்ப்பு சொல்லிட்டே இருக்கான். தம்பி நான் தான் தெரியாதாம கேட்டுட்டேன். சம்பளத்தை பேசி ஒரு மூலம் ஆள் அனுப்பிவிட்டேன். நீ மாத சம்பளமா வாங்கிக்கிறியா இல்ல வாரம் சம்பளமா வாங்கிக்கல டெய்லி சம்பளமா வாங்கிக்கிறியா? ஐயா இந்த மாத சம்பளத்தை மாதமா கொடுத்துருங்க. எவ்வளவு வார சம்பளத்தை வாரம் கொடுத்துட்டீங்கன்னா நான் டெய்லி சம்பளத்தை 2 வீலர் வந்து டெய்லி வாங்கிக்கிறேன். அதான் ஜன்னல் உடனே ஓடி போயிட்டாங்க. ஏடா
எல்லாரும் இவ்வளவு விஷயம் இருக்கிறவங்க காதலிக்கு தர முக்கியத்துவம், காதலி என்ன ட்ரெஸ் இன்னைக்கு போட்டிருப்பாங்க, கொலுசுல எத்தனை இன்ச்சு இருக்கு கூட தெரிஞ்சாலும் அம்மா எந்த ஊர்ல இருக்கான்னு கூட தெரியாத உணர்வுல வாழ்ற அந்த உணர்வை பதிவு செஞ்சிருக்கிற அற்புதமான ஒரு படைப்பு. டைம் முடிஞ்சு சார், அது ரொம்ப முக்கியம். ஏன் டைமே டோட்டலா முடிஞ்சு. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும், கிராமப்பகுதியில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய தாய் தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறார். அதுங்கிட்டலாம் தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையான ஊர். கந்து வெட்டிக்கு வாங்கி நிலத்தை வித்து இடத்தை வித்துலாம் தன்னுடைய குழந்தை படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா தான் குழந்தை தன்னை மாதிரி இருக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் பேசணும், தன்னை மாதிரி வேட்டி கட்டக்கூடாது, பேண்ட் சட்டை போடணும்னு சொல்லி ஆசையில் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் சில வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, மீட்டர் வெட்டி வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போன பையன் அம்மாவுக்கு எந்த பதிலும் இல்லை. 5 வருஷம் அங்க போன பொருளாதார சுகபோகத்துல அம்மா அப்பா மறந்துட்டாங்க. அப்ப அம்மா கிராமத்துக்கு படி எழுதுறாங்க, மைனே நீ வீட்டில் பிறந்தவங்க வீட்டில் நான் ஒரு தென்னை வைத்தேன், தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது, நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய், எங்கோ இருந்து ஈட்டுகிற பொருளாதாரம் பணமும் உனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருகிறது, நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல இளநரையும் நல்ல நிழலையும் தருகிறது. என்றாவது ஒரு நாள் இமெயிலில் மூழ்கிக்கும் போது என் உடம்பில் ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். எனது இறுதி ஊர்வலத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனது இறுதி ஊர்வலத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சுடாடு வரை என்னை இந்த தென்னை ஒளியை தூக்கி செல்லும் முடிப்பார். அந்த அம்மா முடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா 10 குழந்தைகளை ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அந்த 10 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு அப்பா அம்மா வளர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா வீட்டுல 2 கோடி ரூபாய் வீடு கட்டி வீட்டுல அன்னை இல்லம்னு வச்சிருப்பாரு, அன்னையை கொண்டு அனாதை இல்லத்தில் வச்சிருப்பாரு. அந்த சம்பவம் இந்த படத்தின் மூலம் மாறும் என்பது கண்டிப்பாக உங்கள் பெரிய பெரிய கலை படைப்பாளிகளுக்கு தெரியும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களை விட வேண்டும். நன்றி, நன்றி, வணக்கம்.